வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜிடி vs எஸ்ஆர்ஹெச். இன்றைக்கி வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு குரூஷியலான மேட்ச்சு. ஏன்னா இந்த மேட்ச்சை வின் பண்ணிட்டாங்கன்னா டேரெக்டாக குவாலிஃபை ஆகிடலாம் 16 பாயிண்டில். தோத்தாங்கன்னா இன்றைக்கி பஞ்சாப் கூட கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும், அந்த ஒரு கேட்டகரிக்கு வந்துடுவாங்க. இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணிச்சுன்னா கிட்டத்தட்ட டெல்லி எல்ஹெச்சி இவங்க வெளியே போயிடுவாங்க. கண்டிப்பாக வெளியே போயிடுவாங்க. அதனால் பார்ப்போம், இன்றைக்கி மேட்ச் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். அகமதாபாத்தில் வந்து வாஷ் அவுட் ஆனாச்சு போன மேட்ச் ஜிடிக்கு, அது ஒரு பெரிய ட்ராபேக்கு. பட் இருந்தாலும் இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச்சில் அங்கே ஹோம் கிரவுண்டில் விளாட்றாங்க ஹைதராபாத்தில். அதனால் எஸ்ஆர்ஹெச் தான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா போன மேட்ச் வந்து எல்ஹெச்சி வந்து 166 ரன்னை போட்டு போலன்னு பிறந்துட்டாங்க 10 ஓவருக்குள்ளேயே. அதனால் அந்த ஸ்பிரிட் எல்லாமே இருக்கும். அதனால் வந்து ஜிடி கொஞ்சம் ஃபைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கூட வின் பண்ணியிருக்காங்களா, அதனால் கண்டிப்பாக ஃபைட் பண்ணுவாங்க. இந்த ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா 146 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. அதில் வந்து ஜிடி வந்து வெறும் 67 சிக்ஸ் தான் அடிச்சிருக்காங்க பாட்டம் ஆஃப் தி டேபிள். அங்கே மெயினாக வந்து ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் தான், 2 பேர் தான். அவங்கள எடுத்தாங்கன்னா ஓரளவு கேம் வந்து ஆன் ஆகிடுது, அது கன்ஃபார்மாக தெரியும். ஜிடி பார்க்கலாம், யார் ரஷித் கான் எதாவது பண்ணுவாங்களா, என்ன பண்ணணும்னு தெரில. பார்ப்போம், இன்றைக்கி பொறுத்திருந்து பார்க்கலாம். ப்ரீவியஸ் மீட்டிங் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து 162 ரன் அடித்தாங்க அகமதாபாத்தில் டே நைட் கேமில். அதில் வந்து இவங்க ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து ஜெயிச்சிட்டாங்க ஈஸியாக வந்து. இப்போ வந்து இவங்க ஹோம் கிரவுண்டுக்கு வந்திருக்காங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம். மெயினாக அபிஷேக் சர்மா, ஹெட்டு, மயங்க் அகர்வால், நிதிஷ் ரெட்டி, கிளாசன், யான்சன் இல்லாட்ட பிலிப்ஸு. யான்சன் தான் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அப்துல் சமாது, சஃபாஸ் அகமது, அமீன்ஸு, புவனேஷ், நட்ராஜன், உமரன் மாலிக் வேஸ்ட்டு, ஜெயதேவ் உணர்கட்டு தான் எடுத்துகிட்டு போவாங்க, அது டவுட் இல்லை. ஜிடி வந்து இந்த ஐபிஎல்லில் கிட்டத்தட்ட மோஸ்ட் பிளேயரை யூஸ் பண்ணிக்கிறாங்க, 23 பிளேயரை. வேறு எந்த டீமுமே யூஸ் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். அவங்க இந்த மிடில் ஆர்டரில் இன்னும் கொஞ்சம் ஆள் தேடிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம், யாருக்கா புதுசாக வாய்ப்பு கொடுப்பாங்களா என்ன எதுன்னு தெரியல. சுப்மன் கில்லு, சகா எதுக்கடா 8 வரீங்க, வேஸ்ட்டுடா. சாய் சுதர்சன், எனக்கு தெரிஞ்சு சகா விளாட மாட்டேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பேடு தான் விளாடுவாப்னு நினைக்கிறேன். ஷாருக் கான், மில்லர், விஜய் சங்கர், திபாட்டியா, ரஷித் கான், மோகித், நூர் அகமது, ஜோஷுவா லிட்டில் 2 பேருமே விளாட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சாய் கிஷோர், சந்தீப் சர்மா 2 பேர்த்தில் ஒருத்தன் விளாடுவாங்க, பார்ப்போம். எனக்கு நம்ம சந்தீப் வாரியாக தான் விளாடுவார் தெரியுது. விஜயகாந்த், விஜய் நம்ம பேர் போட்டிருக்கான். அந்த பையன் வந்து போன மேட்ச்சில் 27 ரன் 4 ஓவரில் போட்டு நல்லா பண்ணியிருக்கிறாப்புல. அரசாங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி நல்லா போட்டிருக்காப்புல. எக்கனாமிக் ரேட்டு பார்த்தீங்கன்னா 5.43 இருக்குது. ஏன்னா மும்பை எமிரேட்டுக்கு விளாண்டுருக்காப்புல அங்கே. அதனால் வந்து அந்த பையனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாங்க. சுப்மன் கில் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 157 2023. இப்போ வந்து 147 விளாண்டுருக்காப்புல. குருட்டடி கோயிந்தேன். இன்றைக்கி செல்ஃப் எடுக்குமான்னு தெரில. பேட்டிங் விக்கெட்னா செல்ஃப் எடுக்கும், இல்லைன்னா செல்ஃப் எடுக்காது, அது ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பிச்சு இப்போ ஹைதராபாத் பிச்சு என்ன கண்டிஷனில் இருக்குன்னே தெரியல நண்பர்களே. நல்லா பேட்டிங் விக்கெட்டாக இருந்துச்சு போன மேட்ச்சு. இப்போ எல்ஹெச்சி வந்து ரொம்ப கம்மியான ஸ்கோர் எடுத்தாங்க, அதை ஈஸியாக சேஸ் பண்ணாங்க. ராஜீவ்காந்த் ஸ்டேடியம் வந்து மோஸ்ட் சிக்ஸஸ்ன்னு போட்டு ஆப் ஸ்பின்னர் அவங்க தான் அங்கே அதிகமாக சிக்ஸு கொடுத்துருக்காங்க. அபிஷேக் சர்மா வந்து நெவர் டிஸ்மிசல் பை உமேஷ் யாதவ், 30 பாலில் 63 ரன்னு. மோகித் சர்மாவுக்கு அகெயின்ஸ்டாக, ரஷித் கானுக்கு அகெயின்ஸ்டாக 30 பாலுக்கு 63 ரன் அடிச்சிருக்காப்புல, 1 டிஸ்மிசல். மயங்க் அகர்வால் வேஸ்ட்டு, அது சுத்த வேஸ்ட்டு, அவனை பற்றி படிக்கதே வேஸ்ட்டு. மில்லர் வந்து பார்த்திங்கன்னா பேட் கமின்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக 46 பாலுக்கு 38 ரன்னு, 2 டைம் டிஸ்மிசல். இதெல்லாம் ஒரு பெரிய ரெக்கார்டெல்லாம் ஒன்றும் இல்லை. சுப்மன் கில், புவனேஷ்குமார் அகேன்ஸ்டாக 10 இன்னிங்ஸில் 3 டிஸ்மிசல், 56 பால் 57 ரன்னு. கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. சகா விட்டுருங்க, எதுக்குமே வேஸ்ட்டு. புவனேஷ்குமார் 1 ஸ்டெப்பு அவே ஃப்ரம் 300 விக்கெட்ஸ் ஐபிஎல் T20 வெஸ்ட் இண்டீஸ் ஃபாஸ்ட் பவுலர் போட்டிருக்காங்க. சகல் வந்து 300 விக்கெட் எடுத்திருந்தார். சாவ்லா அண்ட் அஸ்வின். ஓகே. லாஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் சேஸ் டவுன் இப்போ 300 ஆகுறேன். கேஎல் ராகுல் 300. ஆமாம், 300 ரன்னு சேஸ் பண்ணுற மாதிரி தானே அடித்தாங்க. அதனால் 200 ரன்னு ஓகே, பட் எப்படின்னு தெரியல. எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா பிறந்துருவான்ல, எப்படி பிச்சு என்ன கண்டிஷன் என்ன ஆகுதுன்னு தெரியல. கொஞ்சம் ரெயின் போட்டிருக்காங்க, ரொம்பலாம் ரெயின் வராது, ஓரளவுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பாயிண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்.
14 பாயிண்டில் 4வது இன்றைக்கி ஜெயிச்சாங்கன்னா இன்றைக்கி 3வது இடத்துக்கு போயிடுவாங்க. தோத்தாங்கன்னா ஜிஎஸ்கேக்கு இன்னொரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். ஜிடி பண்ணுவாங்களான்னு தெரில, பொறுத்திருந்து பார்க்கலாம். கடைசியாக விளாண்ட 4 மேட்ச்சில் ஜிடி 3 மேட்ச்சு, எஸ்ஆர்ஹெச் 1 மேட்ச்சு. இந்த இருக்காலம் நல்லா தான் இருக்குது. பட் இப்போதைக்கு ஜிடி டீம் சரியில்லையே, பார்ப்போம். ஸ்பின் ரேக்காக கொடுத்தா நல்லாயிருக்கும். ரஷீத் கான் 100 ஆகும்போது ஒரு விளையாடுவாங்க. ஹெட் டு ஹெட்டு பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச் 1, 3 வின்னு. ஜிடி பேட்டிங் ஃபஸ்ட்டில் ஜிடி 1, பேட்டிங் செகண்டில் வந்து ஜிடி 2 மேட்ச்சு. எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் செகண்டில் ஒரே மேட்ச் வச்சுருக்காங்க. டாஸை பொறுத்தளவுக்கு எஸ்ஆர்ஹெச் 3 மேட்ச் வச்சுருக்காங்க, ஜிடி 1 மேட்ச்சு. அந்த ஒரு மேட்ச்சுமே வந்து ஃபீல்டிங் எடுத்திருக்காங்க, அந்த மேட்ச்சை வின் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து 2 மேட்ச் பவுலிங்கு, 1 மேட்ச் பேட்டிங்கு. ஓகே, ரெடி. எஸ்ஆர்ஹெச் வந்து டீம் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோர் 195க்கு 6, ஜிடி வந்து 199க்கு 5. லோவஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 154க்கு 9 எஸ்ஆர்ஹெச். அவங்க 162க்கு 7. ஆவரேஜ் ரன்ஸு 169.75 எஸ்ஆர்ஹெச். ஜிடி வந்து 179.25. ஆவரேஜ் விக்கெட் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6.25 எஸ்ஆர்ஹெச். அவங்க வந்து 6.0. அபிஷேக் சர்மா 141 மோஸ்ட் ரனில் அந்த ரெண்டு டீமுக்கு இடையில. சுப்மன் 166. மோஸ்ட் விக்கெட் புவனேஷ்குமார் 7, மோகேஷ் சர்மா 7. ஹையஸ்ட் ரன் பார்த்தீங்கன்னா 42 பாலுக்கு 65 ரன் அபிஷேக் சர்மா. சுப்மன் 58 பாலுக்கு 101. பெஸ்ட் பவுலிங் பிகர் பார்த்தீங்கன்னா உம்ரான் மாலிக் 5 for 25, மோகேஷ் சர்மா 4.28. நல்லா இருக்குது. ராஜீவ்காந்த் ஸ்டேடியத்தை பற்றி பார்க்கலாம். டோட்டல் மேட்ச் 119 மேட்ச் விளாண்டுருக்காங்க. பேட்டிங் ஃபஸ்ட்டு 54 டைம், பேட்டிங் செகண்டு 64 டைம் வின் பண்ணிக்கிறாங்க. ஒரு மேட்ச் சூப்பர் ஓவர் போயிருக்கு. டாஸை பொறுத்தளவுக்கு இந்த பிச்சில் வந்து 61 மேட்ச் பேட்டிங் ஃபஸ்ட்டு, 58 மேட்ச் வந்து பவுலிங் செகண்டு, பேட்டிங் செகண்ட் எடுத்திருக்காங்க. அதனால் 2 ஈக்குவலாக தான் இருக்குது, பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. மோஸ்ட் பிளேடு தெரியும் எல்லாத்துக்குமே. எஸ்ஆர்ஹெச் 56 மேட்ச்சு. மோஸ்ட்டு வெற்றி பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெச் 34, மோஸ்ட் தோல்வி எஸ்ஆர்ஹெச் 21. ஹையஸ்ட் ரன் வெற்றி பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து 118. ஹையஸ்ட் விக்கெட் போய் வெற்றி பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெச் 10 விக்கெட் வித் 62 பால். க்ளோசஸ்ட் வெற்றி பை ரன்ஸ் பெங்கால் 1 ரன்னு. க்ளோசஸ்ட் வெற்றி பை விக்கெட் பார்த்திங்கன்னா சொமராட் விக்கெட்டு. ஆவரேஜ் டீம் ஸ்கோர் திஸ் வெனின்னு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 158. ஆவரேஜ் விக்கெட் டேக்கன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 6.23. ஆவரேஜ் ஸ்கோர் பெர் விக்கெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 25.42. ஆவரேஜ் செகண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 146.12. ஆவரேஜ் விக்கெட் டேக்கன் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 5.77. ஆவரேஜ் ரன் ஸ்கோர் பெர் விக்கெட் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் 25.31. ஓவரால் ஆவரேஜ் விக்கெட் டேக்கன் பார்த்தீங்கன்னா பெர் இன்னிங்ஸில் 6. ஓவரால் ஆவரேஜ் ரன் ஸ்கோர் பெர் விக்கெட் பார்த்தீங்கன்னா 25.37. எஸ்ஆர்ஹெச் அண்ட் ஜிடி திஸ் வெனின்னு போட்டிருக்காங்க. இங்கே வந்து ஜிடி இந்த கிரவுண்டில் விளாண்டதே இல்லை. எஸ்ஆர்ஹெச் 57 மேட்ச்சில் விளாண்டுருக்காங்க, 27 டைம் டாஸ் வின் பண்ணிக்கிறாங்க. மேட்ச் வின் பண்ணது 34 டைம். ஆவரேஜ் டீம் ஸ்கோர் 157.7. ஆவரேஜ் விக்கெட் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5.48. ஹையஸ்ட் ரன்னு வார்னர் எல்லாம் தெரியும், 1485. தவான் 1011. வில்லியம்சன் 508. ஹையஸ்ட் ஸ்கோர் வார்னர் கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக 59 பாலுக்கு 126. பிரிஸ்டோ ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக 56 பாலுக்கு 114. கிளாசன் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக 104 51 பாலுக்கு. பெஸ்ட் பேட்டிங் ஆவரேஜ் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி 3 இன்னிங்ஸில் 103. பிரிஸ்டோ 6 இன்னிங்ஸில் 89. கிளாசன் 65 9 இன்னிங்ஸில். ஸ்ட்ரைக் ரேட்டு அபிஷேக் சர்மா 196, கிளாசன் 194, ஹெட்டு 192. ரொம்ப வித்தியாசம்லாம் இல்லை. மோஸ்ட் சிக்ஸஸ் வார்னர் 64, கிளாசன் 26, அபிஷேக் சர்மா 20. மோஸ்ட் போர் வார்னர் 139, தவான் 113, வில்லியம்சன் 41. ஆமாம் நண்பர்களே, இந்த வெனியூ தான். வெனியூவில் போட்டு பொழக்கிறாங்க, பார்ப்போம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சா என்ன நடக்குது செகண்ட் தெரில. எப்படியா ஜிடி கண்ட்ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும். மார்க்கம் வந்து இப்போ விளையாடுறதில்ல, என்னென்னு தெரில, வெளியே தூக்கி வச்சுருக்காங்க. ராகுல் திரிபாதியும் விளையாடுறதில்ல. அப்துல் சமாது ஓரளவுக்கு பேட்டிங் பண்ணுவாப்பில், ஃபினிஷராக வச்சுருக்காங்க. ஹெட்டை பற்றி சொல்லவே வேண்டாம், பொழப்பான் போட்டு எங்கே தான் வந்துட்டு வந்தானோ அடின்னு அடிக்கிறானடா ஹெட்டு. அல்மூர்த்தி பேத் செங்கி அவனுக்கும் அதிகமாக வாய்ப்பு கொடுக்கல. மயங்கர் பால் வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு. கிளாசன் இப்போ கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிற மாதிரி இருக்குது. நிதிஷ்குமார் ஓரளவுக்கு விளாட்றாரு. அபிஷேக் சர்மா சொல்ல வேண்டாம். பிளிப்ஸு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு தெரில, டவுட்டாக இருக்குது. சபாஸ் ஆகும்போது ஓரளவுக்கு பவுலிங் பேட்டிங் எதாவது நிறைவாப்பில். சான்சனுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. டீம் அதே தான், பட் இது என்ன பிச்சுனே கணிக்க முடியாத நம்பர்களே, அதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. பேட்டிங் விக்கெட்டாக பவுலிங் விக்கெட்டாக என்னென்னே சொல்ல முடியாது. பட் எஸ்ஆர்ஹெச்சுக்கு எந்த பேட்டிங் பிடிச்சாலும் அவங்க ஈஸியாக அடிக்கிறாங்களே, அவங்களுக்கு என்னென்னே தெரியல. அதனால தான் போன மேட்ச்சு 9 ஓவரில் அந்த ரன் அடிக்கும் போதே பயந்துட்டேன். செகண்ட் பேட்டிங் ஈஸியாக வந்துச்சா இல்லாட்டா கேஎல் ராகுல் நல்லா விளையாடலையான்னு தெரில.
என்ன கர்மாந்திரமோ தெரில. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த பிச்சை பற்றி. ஏன்னா அந்த பிச்சில் ஒரு சில மேட்ச் செகண்ட் பேட்டிங் பிடிச்சி வின் பண்ணுறாங்க, ஒரு சில மேட்ச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சி வின் பண்ணுறாங்க. கண்டிஷனே புரிய மாட்டேங்குது. ஏன்னா ஆர்சிபி வின் பண்ண மேட்செல்லாம் பார்த்தீங்கன்னா பால் வந்து செகண்ட் பேட்டுக்கு வரவே இல்லை. அதனால் ஈஸியாக வின் பண்ணாங்க ஆர்சிபி. அதே மாதிரி ராஜஸ்தானும் எஸ்ஆர்ஹெச் விளாடும்போது அப்படி தான், செகண்ட் பேட்டிங் பால் வரல, ஒரு ரனில் தோற்றாங்க நம்ம ராஜஸ்தானு. அந்த மாதிரிலாம் இருக்குது. போன மேட்ச் ஈஸியாக அடித்தாங்க. அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கணும் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.